வணக்கம் நண்பர்களே. இங்கிலாந்து வர்சஸ் இந்தியா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் அட் எட்ஜ்பாஸ்டன் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. டே 1ல இந்தியா எப்படி சூப்பரா விளையாண்டாங்களோ டே 2லயும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இங்கிலாந்து டாமினேட் பண்ணிட்டாங்க தான் சொல்ல முடியும். ஃபேண்டாஸ்டிக் டபுள் 100 ஃப்ரம் இந்தியன் கேப்டன் சுப்மன் கில், 269 ரன்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் நாக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா நான் என் விக்கெட்டை தூக்கி கொடுக்க மாட்டேன், நான் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஆடுவேன் கில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் முடிச்சிட்டு சொன்னார் பாத்தீங்களா. அதான் இந்த ஒரு பர்டிகுலர் டெஸ்ட் மேட்ச்ல அவர் ரெப்ளிகேட் பண்ணிருக்காரு நான் கண்டிப்பா சொல்லுவேன். இன்னொரு பக்கம் ரவீந்திர ஜடேஜா ஒரு சூப்பர் பார்ட்னர்ஷிப் ஆக்சுவலா அந்த டைம்ல இந்தியாவுக்கு கிரியேட் ஆச்சு. சோ அவரோட அந்த 89 அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ரொம்ப குரூஷியலான ஒரு கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஜடு. ஏன்னா இட் டிசர்வ் டு கெட் தட் 100, பட் நல்ல பால் அது, பவுன்சர் அவுட் ஆயிட்டாரு. பட் அதுக்கப்புறமா இந்தியாவுக்கு ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பாவே வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான காரணம் வாஷிங்டன் சுந்தரோட அந்த ஒரு 42 அவரும் குரூஷியலான ஒரு நாக் ஆடி போனாரு. சோ சுந்தர் அண்ட் கில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. 140 ரன்ஸ். சோ ஓவரால் இந்தியா 587 அடிச்சிருந்தாங்க. நான் கூட ஒரு 450 மேலேயாவது வரணும்னு சொல்லியிருந்தேன். ஃபேண்டாஸ்டிக் எஃபர்ட். இங்கிலாந்து பாத்தீங்கன்னா 77 for 3. ரியலி தேர் ஸ்ட்ரகிளிங். ஆகாஷ்தீப் நியூ பால்ல ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. இந்தியா ஆன் டாப்.